இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேல் நம்மை வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது நாம் பிழைக்க முடியும். தேவன் அண்ட சராசரங்களையும் படைக்கும் பொழுது அவர் வார்த்தையினால் படைத்தார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பூமி அனைத்தில் எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் படைத்தார். இன்றைக்கும் அருமையானவர்களே, உங்கள் வாயில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 1 எபிரேயர் புஸ்தகத்திலையும் அதே போல சொல்லுகிறார். எபிரேயர் 11:1 சொல்லுகிறார், விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இன்னும் எபிரேயர் 11:3 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நாம் காண்கின்ற உலகங்களை தேவன் வார்த்தையினாலே படைத்தாராம். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தையை கிரியேட் பண்ணக்கூடியதாக, அது கிரியேட் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் சூரியன் உண்டாக்கடவது, வெளிச்சம் உண்டாக்கடவு என்று சொன்னார், அப்படியே உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக்கடவு என்று சொன்னார், அப்படியே உண்டாயிற்று. பாருங்கள், ஒவ்வொரு வெட்டாந்தரை காணப்பட கடவுது. இந்த பூமியில் உள்ள புட்கள் மற்றும் மரங்கள், செடிகள், கொடிகள் உண்டாக்கடவுது, நீர்வாழ் ஜந்துக்கள் உயிர் உண்டாக்கடவுது என்று சொன்னார், அப்படியே உண்டானது. ஆம், அவருடைய வாயிலிருந்து சிருஷ்டிக்கும் வார்த்தைகள் புறப்பட்டு சென்றது போல இந்த நாளிலும் கூட உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சிருஷ்டித்து அப்படியே உங்கள் கேட்ச் பண்ணி கொண்டு வரும். அதை சொல்லிக்கொண்டே இருங்க, அதை மனதில் தியானிச்சுக்கிட்டே இருங்க. என் தேவனால் கூடும், என் இயேசுவால் கூடும், என் தேவன் இயேசு இதெல்லாம் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அவர் கிரியை செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் கலங்கி போகுவதில்லை, நீங்கள் துக்கப்பட்டு போவதில்லை. தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஆம்.